सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இன்றைக்கி ராஷ்டிர பாஷையில் வந்து சரவணா ஹிந்தி கைடில் வந்து நான் பார்க்குறோம். பாகு 2ல் வந்து கத்தி அப்படின்னா லெசன்ஸில் பார்க்குறோம். இதில் வந்து ஃபஸ்ட் ஏசியை பார்க்குறோம். ஷபியத்தக்கா ரகசிய நாகரத்தினுடைய மர்மம் ரகசியம் அப்படின்னு இது வந்து யார் இயற்றியிருக்கார் அப்படின்னா வந்து பிரேம்சந்த். சாராம்ச யக்கு உபன்யாஸ் சம்ராட் பிரேம்சந்திக்கு கஹானிகே. இந்த உபன்யாஸ் அப்படியே வந்து நாவல் நடத்துது. நாவலில் வந்து ஒரு பேரரசர் சம்ராட் அப்படின்னு வந்து பேரரசன்னு சொல்லலாம். அவர் யார் அப்படின்னா பிரேம்சந்த். அவர் தான் இந்த கதை வந்து ஏற்றிருக்காரு. வே ஹிந்திக்கு மகான் லேக்கக்கு ஹே. இவர் ஹிந்தியில் வந்து பெரிய மகானாக இருக்கார். லேக்கக் அப்படின்னா எழுத்தாளர். ராய ரதன் கிஷோர் நியாயாலய கே ஜட்ஜி ஹைன். இப்போ ராய ரதன் கிஷோர் அப்படின்றவர் வந்து ஒரு நீதிபதியாக இருந்தார். ஜட்ஜி அப்படின்னா வந்து கோர்ட்டில் வந்து ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்கிறவராக இருந்தார். வே பில்குல் சபியஹே. இவர் முற்றிலும் வந்து இவர் வந்து நல்லவராக இருந்தார். உன்கே கர்மே தம்டி நாமக்கு ஏக்கு நௌக்கர் ஹே. இவர் வீட்டில் வந்து உன்கே கர்மே, இவர் வீட்டில் வந்து தம்டின்ற பெயருடைய ஒரு வேலைக்காரர் இருந்தார். நௌக்கர் அப்படின்னா வந்து சர்வெண்ட்டு. இந்த ஜட்ஜி வீட்டில் வந்து வேலை செய்கிறார். வகு அப்பண்டு ஹே. இவர் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவர். வகு கிஷான் ஹே. இவர் ஒரு விவசாயி. ஜமீன் சே ஜோ மில்தா வகு கம் ஹே. இவர் வந்து விவசாயம் இருக்கிறதுனால வந்து விவசாயத்தில் வந்து குறைவான வருமானம் வந்து கிடைக்கிறதுனால இவர் வந்து அங்கே விவசாயம் பார்த்துட்டு மீதி டைமில் வந்து ஜட்ஜி வீட்டில் வந்து வேலை செய்கிறார். யார் அப்படின்னா தம்டி. இஸ்லியே வகு ஜட்ஜி சாகித்யக்கு கர்மே நௌக்கரோன் கர்த்தாகே. விவசாயம் பண்ணிவிட்டு மீதி அவர் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து ஜட்ஜி செய்கிற வீட்டில் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையெல்லாம் அவர் வந்து தம்பி வந்து செய்துட்டு வந்தார். உஸ்கே கர்மே ஏகே பைல்ஹை. அந்த தம்பி வீட்டில் வந்து ஒரு காளை மாடு இருந்தது. அவர் விவசாயி தான், அதனால் அவர் வீட்டில் வந்து ஒரு காளை மாடு வச்சுருக்கார். ஷகர் கே ஏக் ரயீஸ் கிஷிக்கோ மார் டல்தாஹே. அப்போ ஷகர் கே அப்படின்னா ஷகர்னா வந்து இங்கே வந்து நகரத்தில் வந்து ஏக்கு ரயீஸ் அப்படின்னா ஒரு பணக்காரர் வந்து அவர் என்ன பண்ணார், ஒரு கொலை வந்து மார் டால்தாகே. ஒரு பணக்காரர் வந்து ஒரு கொலை வந்து செய்கிறார். கைசே ராய ஷாகப்பு கி அதாலத்துமே ஆத்திகை. அந்த கேஸ் வந்து ராய சாகுபட்டு வந்து அந்த கேஸ் வந்து வந்துடுது. ஈஸ் சந்தர்ப்பமே ரயீஸ்க்கு பத்தினி ராய் சாகபுக்கே கர் ஜாத்திகை. அப்போ அவர் தான் வந்து ஜட்ஜாக இருக்காரு. அதனால் வந்து அந்த கேஸை விட்டு வந்ததுனால அந்த பணக்காரோடைய மனைவி என்ன பண்ணுற ராய் சாகபு அவங்க வீட்டில் போய் சந்திக்கிறாங்க. கர் ஜாத்திகை ஹஜாரி ருப்பியே ரிஸ்வத்துமே தே ஜாத்திகை. அப்போ வந்து அந்த ஜட்ஜுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த அம்மா வந்து லஞ்சமாக கொடுக்குறாங்க. என் கணவர் வந்து நீங்கள் வந்து காப்பாற்றணும், அவங்க கணவர் தானே கொலை பண்ணிட்டாரு நகரத்தில், அதனால் வந்து கணவரை நீங்கள் காப்பாற்றுங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் வேணாலும் உங்களுக்கு தருன்னு சொல்லிட்டு அவர் 1000 வந்து ஹஜாரோன் அப்படின்னா வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா வந்து லஞ்சமாக வந்து கொடுக்குறாங்க. தம்டி அப்படி பைல்கே லியே பாஸ்வாலே கேத்து சே ஷாரா சுராத்தாகே. அப்போது தம்டி வந்து தன்னுடைய வந்து காளமாட்டுக்காக பாஸ்வாலே அப்படின்னா பக்கத்தில் போய் என்ன பண்ணுறாரு, கேத்து அப்படின்னா வந்து வயலில் போய் அவர் வந்து அந்த மாட்டுக்கு வந்து அந்த தட்டு இதெல்லாம் வந்து பிடுங்கிட்டு வர்றாரு. அங்கே அது சாரா சுராத்தா அப்படின்னா வந்து அந்த பக்கத்து காட்டில் போய் அங்கே தட்டெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாமல் அவர் வந்து தீடிட்டு வர்றாரு. புலிஸ் உஸ்கே பக்கத்திகை. புலிஸ் அப்படின்னா வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க, அவரை பிடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி அங்கே காட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால வந்து தம்டி வந்து இந்த போலீஸ்காரர் வந்து பிடிச்சிடுறாங்க. யக்கு கைசேபி ராய சாகப் கோ அதாலத் மே ஆத்தாகே. பிடிச்ச உடனே அந்த
இந்த கைசே பி ராயசாக அப்போ அந்த ஜட்ஜிக்கிட்டே வந்து அவருடைய கேஸ் வந்து அந்த ஜட்ஜி வீட்டில் தம்பி வேலை செஞ்சான். அதனால் வந்து அவருடைய கேஸ் வந்து ஜட்ஜிக்கிட்டே வருது. ஆத்தாகே ராயசாகப் ரயீஸ்கு ரிகா கர்னி ஹை. அப்போ வந்து இந்த ராயசாகப் வந்து இந்த ரயீஸை வந்து என்ன பண்ணார், அவர் வந்து வெளியில் வந்து விட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணவர் வந்து வெளியில் வந்து விட்டுறாரு. அவர் தம்டி கோ சே மகினி கா சக்தி கைதிக்கு சஞ்சா தேத்தேகை. அப்போ வந்து கொலை பண்ணவரை வெளியே விட்டார். ஆனால் தம்டி வந்து இந்த மாட்டுக்கு வந்து அந்த பில்லு பிடுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அவர் வந்து என்ன பண்ணாங்க, சே மகினி அப்படின்னு 6 மாதம் கடுங்கால் தண்டனை கொடுத்து அவர் வந்து கைது பண்ணிடுறாங்க. லேக்கக்கு ககத்தேகை. அப்போ வந்து எழுத்தாளர் வந்து பிரேம்சந்த் சொல்கிறாரு, சபியத்தா கேவல் ஹுனர்கே சாத்து ஏவ கர்ணிக்கா நாம் ஹே. அப்போ வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், பணக்காரங்களுக்கு நியாயம், ஒரு ஏழைக்கு ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி பிரேம்சந்த் சொல்கிறார். அப்படி பூரே காமும் பர் ஆப்பு பர்தா டால் பால் சகித்தேகை. அப்போ வந்து பணக்காரர் வந்து என்ன பண்ணாங்க, பர்தானா வந்து முகத்தை மூடிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க முகத்தை மூடிட்டு இந்த மாதிரி எவ்வளோ வந்து அவங்க கெடுதல் செஞ்சாலும் அவங்க வெளியில் வந்து காட்டிக்கிறது இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தோ ஆப் சகப்கை யகி சபியத்தா கா ரகசியகை. இதுதான் வந்து பணக்காரங்களோட நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயமாக இருக்குது, இதுதான் வந்து நாகார்ஜுனுடைய மர்மம் அப்படின்ற மாதிரி வந்து பிரேம்சந்த் வந்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.